அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்கோம்னா ஃபைண்ட் இசட் இன்வர்ஸ் இசட் இன்டு இசட் பிளஸ் ஒன் பை இசட் மைனஸ் ஒன் ஹோல் கியூப். ஸோ லெட் எஃப் ஆஃப் இசட் உள்ளதை உள்ளபடி எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் இசட்ன்றது இசட் இன்டு இசட் பிளஸ் ஒன் பை z minus 1 whole cube. அடுத்த ஸ்டெப் என்ன சார் பண்ணுவோம்னா z பவர் n minus 1 ரெண்டு சைட்லையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ z பவர் n minus 1 into f of z. ஸோ டினாமினேட்டர்ல எந்த சேஞ்ச் ஆகாது. z minus 1 whole cube. இப்போ நியூமரேட்டர்ல மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ நியூமரேட்டர்ல ஆல்ரெடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நியூமரேட்டர்ல ஆல்ரெடி என்ன இருக்கு, z into z plus 1 இருக்கு. இது கூட என்ன சார் மல்டிப்ளை பண்றோம், z பவர் n மைனஸ் 1 மல்டிப்ளை பண்றோம். அப்ப இந்த ரெண்டுமே என்ன ஆகும்னா a பவர் m இன்டு a பவர் n ஃபார்முலாக்கு மாறிடும். a பவர் m இன்டு a பவர் n என்ன சார் ஆகும், a பவர் m பிளஸ் n பவர்ல ஆட் பண்ணிக்கலாம். அப்ப z பவர் n மைனஸ் 1 கூட பிளஸ் 1, z பவர் ஒண்ணுமே இல்லைனாலும் 1 இருக்கிற மாதிரி அர்த்தமாகும். சரிங்களா? இன்டு ஆஸ் இட் இஸ் z பிளஸ் 1 இருக்கும். இப்போ 1 1 கட் ஆயிரும். அப்போ வெறும் z பவர் n கூட z பிளஸ் 1 இருக்கும். சரிங்களா? அப்போ நியூமரேட்டர்ல என்ன சார் இருக்கும், வெரி சிம்பிள், z பவர் n இன்டு z பிளஸ் 1 ஆகும். சரிங்களா? இருக்கட்டும். அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணோம், நம்ம ரெசிடியூ தியரம் யூஸ் பண்றோம். இப்போ ரெசிடியூ தியரம் யூஸ் பண்றதுனால போல்ஸ் ஃபைண்ட் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ போல்ஸ் எப்படி சார் ஃபைண்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் யூஸ் denominator equals to 0. சரிங்களா? அப்ப இங்க denominator என்ன சார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா z minus 1 whole cube equals to 0. சரிங்களா? அதாவது z minus 1 3 times மல்டிப்ளை பண்ணணும். இல்லனா என்ன பண்ணலாம்னா z minus 1 equals to 0 னு சொல்லலாம். or z equal to 1. ஒரே ஒரு போல் தான் வச்சிருக்கோம், z equal to 1. ஆனா ஆர்டர் மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் m is equal to 3. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா போன இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பவர்ல எதுவுமே இல்லை, இங்க பவர்ல கொடுத்துருக்கோம். அதாவது ஆர்டர் எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, z மைனஸ் 1 ஹோல் கியூப், இதுதான் m. சரிங்களா? பவர் 3 கொடுத்துருக்கோம். அப்ப இது சிம்பிள் போல் தான், ஆனா ஆர்டர் இருக்கு. சரிங்களா? ஆனா ஒரே ஒரு போல் தான் வச்சிருக்கோம் நம்ம. அப்ப ரெசிடியூ ஃபைண்ட் பண்ணணும். ஒரே ரெசிடியூ தான், r1 மட்டும்தான் வரும். ஸோ ரெசிடியூ ஜெனரல் ஃபார்முலா at z equals to a of order m. order m. சரிங்களா? அப்ப இதுக்கான ஃபார்முலா என்ன சார்னு கேட்டீங்கன்னா, லிமிட் z tends to a 1 by m minus 1 factorial into d power m minus 1 by dz power m minus 1 into z minus a whole power m into z power n minus 1 into f of z. இது ஜெனரல் ஃபார்முலா. ஸோ போல் ஆஃப் ஆர்டர் m இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? இப்போ ஏக்கான வேல்யூ என்னது, நமக்கு நம்ம கையில என்ன வச்சிருக்கோம், ரெசிடியூ அட் z equals to a. ஏக்கான வேல்யூ 1 ஆஃப் ஆர்டர் m ஓட வேல்யூ நமக்கு 3ன்னு தெரியும். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. லிமிட் z tends to a. ஏக்கான வேல்யூ 1 இல்லைங்களா, m கான வேல்யூ 3. ஸோ 3 minus 1 factorial. சரிங்களா? 3 minus 1 factorial d power 3 minus 1, d power 3 minus 1 divided by dz power 3 minus 1 into z minus a. ஏக்கான வேல்யூ 1, m ஓட வேல்யூ 3 into z power n minus 1 f of z. இங்க வச்சிருக்கோம் இல்லைங்களா, பவர்ல என்ன இருக்கு, z power n into z plus 1 divided by z minus 1 whole cube. சரிங்களா? ஸோ எதெல்லாம் கட் ஆகுதோ அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எதெல்லாம் பாசிபிளோ அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அப்போ z minus 1 whole cube z minus 1 whole cube கட் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு ஒரு டைம் எடுத்து எழுதுங்க. லிமிட்
z tends to 1 1 by 3 minus 1 அப்போ 1 by 2 factorial into d power 3 minus 1 d square by dz square. Then என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா z power n into z plus 1 இருக்கும். சரிங்களா? ஓகே. தென் இன்னும் என்ன சார் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இந்த 1 by 2 ஃபேக்டோரியல்ன்றது ஒரு நம்பர் இல்லைங்களா? அப்போ அது 1 by 2 ஃபேக்டோரியல்னா 1 by 2 தான். கான்ஸ்டன்ட் எடுத்து வெளியே வச்சிட்டேன். அப்போ லிமிட் z tends to 1 அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இந்த d ஸ்கொயர் பை dz ஸ்கொயரை ரெண்டா பிரிச்சிட்டேன். d by dz again d by dz. ஏன்னா 2 டைம் டிஃபரன்ஷியேஷன். அதை ரெண்டா பிரிச்சிட்டேன். யாரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? z பவர் n into z plus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ ரெண்டா நான் பிரிச்சிட்டேன். சரிங்களா? ஸோ ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், மறுபடியும் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க 1 by 2 கான்ஸ்டன்ட். ஸோ லிமிட் z tends to 1 டிஸ்டர்ப் பண்ண முடியாது. தென் d by dz அப்படியே இருக்குது. ஸோ ஒரு d by dz அதாவது இந்த டேர்மை மட்டும் நான் ஆப்ரேட் பண்ணுறேன். அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் வரும் சார்னு கேட்டிங்கன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் u into vல வரும். ஏன்னா இந்த டைம் u இந்த டைம் v ஆகும். ஏன்னா ரெண்டுலையுமே z இருக்கு. இப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் uv தான் சார் வரும். அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன சார்னு கேட்டிங்கன்னா u காமனாக வச்சிருப்போம், v-யை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ப்ளஸ் v-யை காமனாக வச்சிருப்போம், u-வை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ அதான் u v டேஷ் ப்ளஸ் v u டேஷ்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்க z பவர் n காமனாக வச்சிருக்கோம். z பவர் n காமனாக வச்சிருக்கோம். z பிளஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பிளஸ் 0. z பிளஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பிளஸ் 0. அடுத்தது z பிளஸ் 1 காமனாக வச்சிருக்கேன் சார். z பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணால் n z பவர் n மைனஸ் 1ன்னு கிடைக்கும். சரிங்களா? z பவர் n-க்கான வேல்யூ n z பவர் n மைனஸ் 1 கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்டெப் எழுதிக்கங்க. கான்ஃபிடென்ட் இருந்தால் ஒரே ஸ்டெப்பில் போடலாம். டவுட் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதுறதுல எந்த தப்பும் இல்லை. சரிங்களா? ஸோ எகெயின் மறுபடியும் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும் d by dz. பேலன்ஸ் டேபிளில் என்ன இருக்குன்னு பாருங்க z பவர் n இருக்கும். 1 பிளஸ் 0னா 1 தான். தென் ரெண்டாவது டைம்ல என்ன இருக்கு n இங்கே இருக்கு. nன்றது ஒரு நம்பர். ஸோ n இன்டூ z பிளஸ் 1 இன்டூ z பவர் n மைனஸ் 1 இருக்கும். சரிங்களா? இப்போ மறுபடியும் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் டைம் அதாவது 2 டைம் இருக்கு. இந்த டைமுக்கு எந்த சேஞ்ச் ஆகாது. இந்த டைம் மட்டும் என்ன ஆகும் u இன்டூ v ஃபார்முலா அப்ளை பண்ணும். மறுபடியும் uv அப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன சார் ஆகுன்னு பாருங்க 1 by 2 டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். லிமிட் z டென்ஸ் டு 1 d by dz. ஃபர்ஸ்ட்ல z பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். z பவர் n-க்கான டெரிவேட்டிவ் என்ன சார்? வெரி சிம்பிள் n z பவர் n மைனஸ் 1. சரிங்களா? பிளஸ் இந்த n ஒரு கான்ஸ்டன்ட் சார். இந்த n-ன்றது கான்ஸ்டன்ட். அப்போ எல்லாத்துக்குமே சொந்தம். z பிளஸ் 1 காமனாக வச்சுட்டேன். z பிளஸ் 1 நான் காமனாக வச்சிருக்கேன். z பவர் n மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா n மைனஸ் 1 z பவர் n மைனஸ் 2. சரிங்களா? z பவர் n மைனஸ் 1-க்கான வேல்யூ n மைனஸ் 1 z பவர் n மைனஸ் 2 பிளஸ் z பவர் n மைனஸ் 1 காமனாக வச்சிருக்கேன். b காமனாக வச்சிருக்கேன். z பிளஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் 0 u டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். சரிங்களா? தட்ஸ் ஆல். பார்க்குறதா பெருசாக இருக்கு சார், உள்ள ஒன்றுமே கிடையாது. வெரி சிம்பிள். ஸோ 1 by 2 காமனாக இருக்கு. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்ன சார் பண்ணுறேன்னா z-க்கு பதிலாக 1 போடுறேன். z-க்கு எல்லாமே 1 ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கும் n இன்டூ 1 டு தி பவர் n மைனஸ் 1 இருக்கும். n இன்டூ 1 டு தி பவர் n மைனஸ் 1 பிளஸ் n பிராக்கெட்டுக்குள்ள 1 பிளஸ் 1 இருக்கும். பிராக்கெட்டுக்குள்ள 1 பிளஸ் 1. இங்கே n மைனஸ் 1 இருக்கு. அப்போ n மைனஸ் 1 அப்படியே இருக்கட்டும். z பவர் 1 to the power n minus 2 plus 1 to the power n minus 1. 1 plus 0னா 1 தான். அது நம்ம போட்டாலும் சரி போடாட்டையும் சரி. சரிங்களா? இப்போ ஸோ நல்லா பாருங்க 1 to the power anything 1 to the power any value. ஸோ 1 to the power any value என்ன சார்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் 1 தான். 1 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாங்க 1 into 1 into 1 into 1 into எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ பேலன்ஸ் என்ன டைம் இருக்குன்னு எழுதுங்க. ஸோ 1 by 2 இருக்கும். இங்கே n இருக்கும். இந்த டைம் எல்லாமே 1 ஆயிரும். ப்ளஸ் இங்கே ஒரு n இருக்கும். பிராக்கெட்டுக்குள்ளே இந்த டைம் 2 ஆயிரும். 2 எல்லாம் வித் n மைனஸ் 1 இருக்கும். இந்த டைம் 1 ஆயிரும். ப்ளஸ் இந்த டைம் 1 ஆயிரும்.
ஸோ ப்ளஸ் 1. சரிங்களா? இப்போ சிம்பிளை பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1/2 அப்படியே இருக்கட்டும். ஸோ n பிளஸ் இந்த என்னால் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 2n கூட n இருக்கு. அப்போ 2n கூட ஒரு n. அப்போ 2n² ஆயிரும். சரிங்களா சார்? ஏன்னா 2 உள்ள மல்டிப்ளை பண்ணா n, இங்க ஒரு n இருக்கு. அப்போ இந்த n உள்ள தள்ளி விட்டு மறுபடியும் தள்ளி விட்டீங்கன்னா என்ன ஆகும்? 2n × n n². அப்போ n 2 கூட -1 இருக்கு. n 2 கூட -1 இருக்கு. அப்போ என்ன ஆகும்? -2n ஆயிரும். -2n ஆகும். ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. இந்த n எல்லாத்துக்குமே சொந்தம் சார். இந்த nன்றது எல்லாத்துக்குமே சொந்தம். இந்த n தூக்கி இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுவோம். n தூக்கி இங்க மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? +n கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஒர்க் பண்ணி என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. பேலன்ஸ் டைம் 1/2 அப்படியே இருக்கட்டும். n அப்படியே இருக்கும். இந்த n-ம் அதாவது n again 2n எல்லாமே கட் ஆயிரும். ஸோ நெகட்டிவ்ல 2n இருக்கு, பாசிட்டிவ்ல 2n இருக்கு. அப்போ எல்லாமே கட் ஆயிரும். இப்போ பிராக்கெட்டுக்குள்ள என்ன சார் இருக்கும்? 2n² இருக்கும். சரிங்களா? இப்போ 2வையும் கட் பண்ணிக்கலாம். அப்போ கடைசி என்ன இருக்கு நமக்கு? வெறும் n² மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? மேபி நமக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சுன்னா இந்த இடத்துல டவுட் வரும். இந்த இடத்துல எப்படி சார் எழுதுறன்ற ஒரு ஸ்டெப் என்ன நோட் பண்ணிக்கங்க. ஸோ n ஆல்ரெடி இருக்கு. பிளஸ் n உள்ள தள்ளி விட்டா 2n கூட n-1 இருக்கும். n அடுத்த டைமுக்கு போகும்போது என்ன ஆகும்? +n இருக்கும். சரிங்களா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிராக்கெட்டுக்குள்ள n என்ன ஆயிரும்? 2n ஆயிரும். அதாவது இந்த n-ம் 2n கன்வெர்ட் ஆயிரும். பிளஸ் இந்த 2n உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2n² - 2n ஆகும். அப்போ இந்த 2n கட் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒன்று தான் சார். சரிங்களா? ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன சார்? n². இந்த கொஸ்டினோட ஃபைனல் ஆன்சர் n². சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான PDF லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்கு. டவுன்லோட் பண்ணிக்கங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.